Hey guys, welcome to our channel Vlogs of DSK. ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் காட்டணும்னு நினச்சி நான் அப்படியே மறந்துட்டேன். இது என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலி இல்லைங்க, லாரியலோட டப்பா மட்டும்தான். பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பவுடர் கிளென்சர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஹலீட்டாவோட பவுடர் கிளென்சர். ஸோ அந்த டெக்ஸ்சர் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் அண்ட் வந்து டெக்ஸ்சர் வைஸ் ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு கிட்ட தெரியுதான்னு தெரியல. நான் இப்படி பண்ணும்போது அப்படியே காற்றுல பறக்குது எல்லா பவுடரும். அந்தளவுக்கு மைன்யூட்டான பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஆக்னி ஸ்கின் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் ஆக்னி இருக்குன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஆக்னி வந்து எப்படி இருக்குங்கிறது டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஜீன்லேயே இருக்குது. ஆல்சோ நான் இப்போ கொஞ்சம் வந்து அதுக்கு என்னெல்லாம் பண்ணி அவாய்ட் பண்ணலாங்கிறத கொஞ்சம் பார்த்து ரிசர்ச் பண்ணி கேட்டு நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறதுனால என்னால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆக்னி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்சல்ட் யூர் டாக்டர். இல்லை நார்மல் தான், எனக்கு வந்து சின்ன பம்ப்ஸ் வரும் அவ்வளோதான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பவுடர் கிளென்சர் அப்படின்னு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கனாலே டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஹரிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ், ஸோ அங்கேயும் நீங்கள் டிஎம் பண்ணிங்க அப்படின்னா அது ரேட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பவுடர் வச்சு தான் நான் வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுவேன். இது எனக்குன்னு பண்ண பேட்ச்சு. ஸோ அதனால் நான் வந்து என்கிட்ட இருக்க ஒரு கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ப்ராடக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் ப்ராடக்டாக நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இது பேக்கெட்டில் அந்த சாஷேஸில் அந்த மாதிரி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்தளவுக்கு அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். நான் இந்த ஒரு காட்டன் ஒயிட் தான் எடுத்திருக்கேன். அது ஆக்சுவலி ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் மாதிரி நான் சொன்னல அதுதான் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு ரிமூவ் பண்ண மனசே வரல. பட் ஸ்டில் ஸோ இந்த சொல்யூஷனை நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கிட்டு பார்த்துக்கோங்க ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். சரி, ஒரே சைட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு லைக் அனதர் சைட், இந்த சைடை நான் ஒயிட் பண்ணேன்னா இப்போ இன்னொரு சைடில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னோட ஐஸ் மேலே ஒரு 2 seconds to 3 வச்சுட்டு ஒரே ஸ்வைப், அவ்வளோதான். மொத்த ஐ மேக்கப்புமே ரிமூவ் ஆகிடும். சி சேம் இந்த ஐஸ்க்கு ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஸ்வைப் பண்ண வேண்டியதுதான். இப்போ அது 2 சைடும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே எடுத்துகிட்டு ஒரே டிஷ்யூ போதும், உங்களுக்கு மொத்த ஃபேஸுமே கிளென்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ எடுத்து ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃபுல்லாக இந்த சைட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டோம். உள்ளே நம்ம யூஸே பண்ணல இல்லையா, இதை வந்து திருப்பி ஒரு வாட்டி சும்மா இந்த சைட் மாதிரி ஃபுல்லாக தொடச்சிருங்க. ஸோ தட் எதாவது எக்ஸஸாக இருந்தாலுமே வந்துடும். ஸோ இந்த சைடு எதுவுமே இல்லை, பிகாஸ் நான் ஃபுல்லாக தான் வச்சு தொடச்சேன். அங்கங்கே ஒயிட் இருக்குது. ஸோ அதனால் இதுவே போதும். உங்களுக்கு ஆயில் வச்சு தொடச்ச மாதிரியே இருக்கும். ஆஸ் வெல் அஸ் மிசல் வாட்டர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும். நான் வந்து இன்றைக்கி ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணல, அதனால் வந்து நான் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். இதே நான் ஃபவுண்டேஷன் போட்டிருந்தேன் என் ஃபேஸில் அப்படின்னா நான் இதுக்கு மேலே வந்து நான் சொன்னேன் குட்டியாக ஒரு பாட்டிலில் ஆயில் காமிச்சில் க்ளோ ஆயில். ஸோ அது யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபேஸில் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து
ஃபேஸ் வாஷ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் குயிக்காக போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பிகாஸ் அதெல்லாம் வந்து வீடியோவில் காமிக்க முடியாது டெக்னிக்கலி. ஸோ அதனால் நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நான் டிஷ்யூ வச்சு தொடச்சி காட்டுறேன் ஏதாவது இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறத. ஸோ அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. அண்ட் நான் வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதை நான் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சேன், பட் ஆன் பண்ணல. ஸோ ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி தான் மேக்கப் வீடியோ போட்டேன். இங்கே பார்த்திங்களா, இங்கே அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆகிடுச்சு. அதை அப்படியே நம்ம உள்ளே போக வைக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈஸி பைலேருந்து ஒரு ஆக்னி பிம்பிள் வாங்கியிருந்தேன். இதோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாலாம் இதுவே போதும் அப்படிங்கிறதுனால நான் இதே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் பிம்பிள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மட்டும் தான் கொஞ்சம் இந்த ஒயிட்டாக தெரியுது. ஸோ அதனால் நான் அங்கே மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எதுனா போடுறேன் அப்படின்னா நான் ஃபேஸில் எந்த வித சீரம் மாய்ஸ்சரைசர் எதுவுமே போட மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். பிகாஸ் ஏன்னா இது ஸ்டிக் ஆகணுன்றதுக்காக. ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம போய் தூங்க வேண்டியதுதான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து மேக்கப் தவிர்த்து அதை எப்படி கிளென்ஸ் பண்ணுறது ப்ராப்பராக அப்படிங்கிறது வந்து தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோவாக போடணும், பெருசாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணேன். ஹோப் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.